ஆளே இல்லாத கார் ரோட்ல போறத பார்த்திருப்பீங்க, ஏன் பிளைட் பறக்கிறத கூட பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஆள் கூட இல்லாம ஒரு மிகப்பெரிய கப்பல் கடல்ல பயணம் செய்யறதை என்னைக்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பா இனிமே பார்க்க போறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? அப்படி ஆளில்லா கப்பல்கள் வந்துட்டா பணி செய்யற பணியாளர்களுடைய நிலை என்ன? ஏஐ, மெஷின் லேர்னிங் போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கப்பல் துறைக்கு கொண்டு வந்திருக்கு? துறைமுகத்துல இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதன் மூலமா ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல எந்த அளவு மாறுதல் ஏற்பட்டிருக்கு போன்ற பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பெட்ரோலுக்காக ஒரு பங்க்ல காத்துட்டு இருக்கும் போது அந்த பெட்ரோல் அரபு நாடுகள்ல இருந்து நீங்க நிக்கிற இந்த பங்குக்கு எப்படி வந்ததுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் செய்யற ஒரு ஃபாரின் ஐட்டம் எப்படி கடல் கடந்து உங்க கையில வந்து அடையுதுன்னு நினைச்சிருக்கீங்களா? இப்படி நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்ல இருந்து காரு, எலக்ட்ரானிக்ஸ்னு பெரும்பாலுமான பொருட்கள் கடல் வழியா கப்பல் மூலமா தான் நம்ம கையில வந்து அடையுது. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 11 பில்லியன் டன் அளவிலான சரக்குகளை கப்பல்கள் பல்வேறு நாடுகளுக்கு தங்கள் மக்களுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் துறை இல்ல உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் தங்களோட மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது, தங்களோட தொழிற்சாலைக்கு தேவையான எரிபொருளை வழங்க முடியாது, தினமும் அதிகரிச்சுட்டு வர்ற பயன்பாட்டு பொருட்களுக்கான தேவையை நிறைவேற்ற முடியாது. எளிமையா சொல்லணும்னா இந்த கப்பல் துறை மட்டும் இல்லைன்னா உலகத்துல ஒரு பாதி பனியில உறைஞ்சிரும், மறுபாதி பசியிலேயே வாடும். இப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில கப்பல் துறை பெரு பங்கு வகிச்சாலும் பல காலமாவே திறன் குறைந்த நடைமுறைகள், காலத்துக்கு ஏற்ற வகையான தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தாம மனித உழைப்பை அதிகமா பயன்படுத்துற பழங்கால நடைமுறைகளை தான் இன்னும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா ஸ்டார்லிங்க்னு சொல்ற ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவை கப்பல்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கப்பல் துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்புரட்சியே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். காலங்காலமா கப்பல் துறையில தகவல் பரிமாற்றம் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் சேவை கப்பல்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கப்பல் துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு, இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல விரிவா பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதன் மூலமா ஏஐ, மெஷின் லேர்னிங் போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் பல்வேறு துறைகள்ல கப்பல் துறையும் ஒரு மேம்பட்ட துறையா மாறிட்டு வருது. உதாரணத்துக்கு ஒரு கப்பல் கடல்ல எப்படி பயணம் செய்யணுங்கிறதுல தொடங்கி சரக்குகளை வேகமாகவும் துல்லியமாகவும் எப்படி துறைமுகங்கள் கையாளுகின்றனங்கிற வரை அத்தனை விஷயங்களையும் இந்த ஏஐ, மெஷின் லேர்னிங் போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்கள் மாற்றி அமைச்சிட்டு வருது. கப்பல் பயணத்துல இந்த ஏஐன்னு சொல்ற செயற்கை நுண்ணறிவோட முக்கியமான ஒரு பங்குனா அது வாயேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லலாம். ஒரு கப்பல் போற பாதை எப்படிப்பட்டது, அந்த பாதையில பயணிச்சா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், அந்த பாதையில போறதுனால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போய் சேர முடியுமா, இல்ல அந்த பாதையில வானிலை மாற்றம், கடல் நீரோட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும். இப்படி சிம்பிளா சொல்லணும்னா கார்ல ஜிபிஎஸ் மாதிரி எந்த பாதையில தூரம் கம்மியா இருக்கும், அந்த வழியில தடைகள் ஏதாவது இருக்குமா, எதுல போனா சீக்கிரமா போலாம் அப்படிங்கறது எல்லாமே ஜிபிஎஸ் நமக்கு சொல்லுது இல்லையா? அதே போலதான் கப்பலுக்கு ஏஐயோட வாயேஜ் ஆப்டிமைசேஷனும் செயல்படுது. முன்னாடி எல்லாம் கப்பலோட கேப்டனும் அவருக்கு கீழே இருக்கிற நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலைகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் மேல சொன்ன எல்லா தகவல்களையும் அவங்களோட அனுபவத்தை வச்சு எந்த பாதையில போலாம் அப்படிங்கறத முடிவெடுப்பாங்க. இதுல சின்ன தப்பு நடந்தா கூட எரிபொருள் செலவு மற்றும் கூடுதல் நேரம்னு பல வகையான சிக்கல்கள் ஏற்படும். அப்புறம் மனித முடிவுகள்னால தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஏஐன்னு சொல்ற செயற்கை நுண்ணறிவே பாக்குது. நிகழ் நேரத்துல வானிலை மாற்றம், கடல் நீரோட்டம், துறைமுகங்கள்ல ஏற்படுற கப்பல் நெரிசல், இப்படி கிடைக்கிற எல்லா தகவல்களையும் வச்சு உடனுக்குடனே சரியான முடிவெடுத்து பாதையை மாத்தி கொடுத்துரும். மருபேனி அப்படிங்கிற ஒரு ஜப்பான் கம்பெனியோட ஒரு கப்பல்ல ஏஐயோட இந்த வாயேஜ் ஆப்டிமைசேஷனை பயன்படுத்தி ஒரே வருஷத்துல சுமார் 86,000 அமெரிக்கன் டாலரை மிச்சம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஒரே கப்பல்ல மட்டும். இந்திய ரூபாயில சொல்லணும்னா இன்றைய மதிப்புல சுமார் 72 லட்சம் ரூபாய் எரிபொருளை மட்டும் மிச்சம் பண்ணியிருக்காங்க. எரிபொருள் செலவு மட்டும் இல்லாம அந்த கூடுதல் எரிபொருளை பயன்படுத்துறதுனால வர கார்பன் எமிஷன்ஸ் சொல்ற கரியமில்லா உமிழ்வையும் தடுத்து தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடவும் உதவி பண்ணுது. அடுத்ததா அன்மேண்ட் ஷிப்ஸ் சொல்ற தானியங்கி கப்பல்கள். டெஸ்லா கார் மாதிரி ஆளே இல்லாம கார் மட்டும் ரோட்ல போற மாதிரி பார்த்திருப்பீங்க. அதே போலதான் கப்பல்களும் ஆளே இல்லாம கடல்ல பயணம் செய்யற மாதிரி இனிமே வரப்போகுது. மனித தலையீடுகளே இல்லாம எல்லா முடிவுகளையும் தானே எடுத்து தானே பயணம் செய்யற மாதிரியான தானியங்கி கப்பல்களை உருவாக்குறதுக்கு காலங்காலமா முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவின் உதவியோட அந்த இலக்கு இப்போ ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. சென்சார்கள், ரேடார்கள், சேட்டலைட்டுகள்னு பல கருவிகள்ல இருந்து கிடைக்கப்படுற தகவல்களை வச்சு இந்த ஏஐ போற போக்குலயே கப்பலை சரியா வழி நடத்தி கொண்டு போயிடும். அப்படி ஒரு கப்பல் தான் யாரா பிரிக்லேண்ட் அப்படிங்கிற ஒரு
தானியங்கி எலக்ட்ரிக் கப்பல். இந்த கப்பல்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனித தலையீடே இல்லாம போற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு பாதுகாப்பு கருதி மேற்பார்வைக்காக கொஞ்சம் பேத்த மட்டும் இந்த கப்பல்ல வச்சிருக்காங்க. நம்ம இந்திய கடற்படையும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமீபத்துல ஆள் இல்லாத படகை சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்ய வச்சிருக்காங்க. அதாவது மாதங்கி அப்படிங்கிற ஒரு தானியங்கி படகை மும்பையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் எந்த ஒரு மனித தலையீடுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சேர்ற மாதிரி வடிவமைச்சு சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ கப்பல்கள் மட்டும் இல்லைங்க, துறைமுகங்கள்லயும் இந்த செயற்கை நுண்ணறிவோட பங்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. துறைமுகங்கள்ல இந்த ஏஐ பயன்படுத்துறதுனால ஒரு வேலையை மனிதர்கள் செஞ்சா வர்ற தவறுகளை குறைக்குது, வேலை அதிகமாகவும் நடக்குது, அப்புறம் ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது செலவும் கொஞ்சம் குறையுது. கப்பல்ல இருந்து பெரிய பெரிய கண்டெய்னர்களை வண்டியில ஏத்த பெரிய கிரேன்கள் பயன்படுத்தப்படும். அந்த கிரேன்களை முன்ன மனிதர்கள் தான் இயக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அதை வந்து ஏஐயே பாக்குது. இது தவிர துறைமுகத்தில் இருக்கிற மற்ற போக்குவரத்து சாதனங்கள், அதாவது ட்ரக்கு, கன்வேயர் பெல்ட், அப்புறம் மொத்தமா எலக்ட்ரானிக் சாதனங்களை இயக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம்னு எல்லாத்துலயுமே இந்த செயற்கை நுண்ணறிவோட தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு ஏஐ பயன்படுத்துறதுனால வேலை துரிதமாகவும் துல்லியமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல 500க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் இல்லாத தானியங்கி ட்ரக்குகள் துறைமுகங்கள்ல இயங்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பமா மட்டும் தேங்கி நிற்காம தினசரி பயன்பாடுகளுக்கும் இது வந்திருக்கு. சைனால சுமார் 13 துறைமுகங்கள்ல தானியங்கி ட்ரக்குகள் பயன்பாட்டில் இருக்கு. 2025ல 6000 7000 தானியங்கி கண்டெய்னர் ட்ரக்குகளை சீனா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவுல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல துறைமுகங்கள்லயே முன்னோடியா இருக்கிறது சீனாவோட டியான்ஜின் துறைமுகம். வழக்கமான துறைமுகங்களை 1 மணி நேரத்துல 28 கண்டெய்னர் பார்சல் பண்ணா இந்த துறைமுகம் 36 கண்டெய்னர்களை பார்சல் பண்ணுது. இதே மாதிரி நெதர்லாந்துல இருக்கிற ரோட்டர்டம் துறைமுகம், அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் துறைமுகம், அப்புறம் சிங்கப்பூர்னு பல உலக நாடுகளோட துறைமுகங்கள்ல இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்பாட்டில் இருக்கு. நெதர்லாண்ட்ஸோட ரோட்டர்டம் துறைமுகத்துல போர்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட சாப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு கப்பல் எப்போ துறைமுகத்துக்கு வருங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அதற்கேத்த வகையில சரக்குகளை கையாளுறது, பணியாளர்களுடைய வேலையை ஷெட்யூல் பண்றதுன்னு எல்லா வேலையுமே அதுவே பார்த்துரும். ஒருவேளை நிறைய கப்பல்கள் தேங்கி நின்னாலோ இல்லாவது புயல் வந்தாலோ அந்த கப்பல்களை திருப்பி வேறொரு டாக்குக்கு மாத்தி விடுற வேலையும் தானாவே அது பார்த்துரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஏஐ தொழில்நுட்பங்களை இப்போதான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி தானியங்கி ட்ரக்குகள் எதுவும் இந்தியாவோட துறைமுகங்கள்ல இப்போதைக்கு இல்ல. ஆனா இந்த மாதிரி தானியங்கி எலக்ட்ரானிக் ட்ரக்குகளை உருவாக்குறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அசோக் லைலாண்ட் நிறுவனத்தோட கையெழுத்தான் ஆயிருக்கு. இந்த வருஷமே அந்த ட்ரக்குகள் பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கேரளாவில் இருக்கிற விழிஞம் துறைமுகத்திலையும் சீக்கிரமாகவே தானியங்கி கண்டெய்னர் ட்ரக்குகளும் ஸ்மார்ட்டான துறைமுக தொழில்நுட்பங்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி ஏஐ தொழில்நுட்பம் நிறைய விஷயங்கள்ல நன்மை கொடுத்தாலும் அதுல நிறைய சவால்களும் அடங்கி இருக்கு. இந்த தொழில்நுட்பம் சரியா வேலை செய்யணும்னா நம்ம சரியான தகவல்களும் அதுக்கு கொடுக்கணும். ஆனா நிறைய துறைமுகங்களும் கப்பல்களும் இன்னும் காலம் போன தொழில்நுட்பத்துல தான் எங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வர தகவல்கள் துல்லியமா இல்ல அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவோட செயல்பாடுகளும் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அப்புறம் இந்த தொழில்நுட்பத்தோட விதிமுறைகளும் சரியா இது வரைக்கும் வரையறுக்கப்படல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தானியங்கி கப்பல் கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு கப்பலோட மோதிச்சுன்னா அந்த தவறுக்கு யார் காரணம், தவறு நடக்காம இருக்க என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச அளவுல வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். இதை தவிர பணியாளர்களுடைய வேலை வாய்ப்புல இந்த ஏஐயோட ஊடுருவலுக்கு பிறகு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சாலும் மறுபக்கம் அதே அளவுக்கு ஏஐனால புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகுது. கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு செய்யற வேலைகளை எல்லாம் மெஷின்களும் ஏஐயும் பார்த்துரும். அந்த ஏஐயை கண்காணிக்கிறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை நம்ம பார்த்துக்கலாம். கப்பல்களும் சரி துறைமுகங்களும் சரி எப்பவுமே ஆபத்து நிறைஞ்ச இடமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஏஐ இருக்கிறதுனால ஒரு மெஷின் பழுதாயிருச்சுன்னா உடனே அதை கண்டுபிடிச்சு விபத்தை தடுக்கிறதுக்காக உதவி செய்யுது. முன்ன மாதிரி ஆபத்துகளுக்கு நடுவில் நின்று பணியாளர்கள் வேலை பார்க்காம ரூம்ல உட்கார்ந்து ஏஐ சரியா வேலை பார்க்கதா அப்படிங்கறத மட்டும் கண்காணிச்சுட்டு இருந்தா போதும். துறைமுக பணியாளர்களுக்கும் முன்ன விட அதிக பாதுகாப்பான சூழ்நிலையும் இந்த ஏஐ உருவாக்கி கொடுத்திருக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்து 2050களில் துறைமுகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆளே இல்லாம ஒரு கப்பல் ஏஐயோட கடல் கடந்து வரும். சரக்குகளை இறக்கிறதுல இருந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே ஏஐயோட உதவியோட கம்மி நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். எங்கேயுமே செயல்பாடு நிக்கவே நிக்காது, எல்லாமே தானியங்கி முறையில வேகமா நடந்துகிட்டே இருக்கும். இதன் மூலமா ஏஐ தொழில்நுட்பம் கப்பல் துறையை மட்டும் இல்ல உலக வர்த்தகத்தோட எதிர்காலத்தையே கண்டிப்பா மாத்தி அமைக்கும். கப்பல் துறை பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா இப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட விளிம்பில் இருக்கு. எரிபொருளை சிக்கனப்படுத்துறதுக்கான பயண வழிகளை
கண்டறிஞ்சு குறைவான கார்பன் எமிஷனு, தானியங்கி கப்பல்கள், ஸ்மார்ட்டான துறைமுகங்கள்னு செயற்கை நுண்ணறிவு உலக வர்த்தகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு இருக்கு. தெளிவில்லாத தகவல்கள், சரியான விதிமுறைகள், வேலை வாய்ப்புகள்னு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்காலத்துல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்கதான் முடியுது. ஆனா வருங்காலத்துல அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நம்ம தமிழர்கள் முன்னோடியா இருக்கணும்னா டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்ப படிப்புகளை படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கப்பல் துறை சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுகளையும் நான் படிச்சு பார்ப்பேன். நீங்கள் கொடுக்கிற கமெண்ட்டுகள் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவு செய்யறதுக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கப்பல் சம்பந்தமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.